ஸோ மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா போச்சு. ஆனா தோனி மட்டும் வரல. ஆமா, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா வெரி த்ரில்லிங் மேட்ச். ஏன்னா வந்து லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்ஆர் போலர்ஸ் கூட நல்லா விளையாடினாங்க. அதனால ரெண்டுமே நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனா ஃபைனலா அந்த கெய்க்வாட் வந்து 4 அடிச்சோடனே நல்லா விளையாடிட்டு நம்ம வின் பண்ணிட்டோம். இன்னைக்கு மேட்ச் நல்லா விளையாடுறான். லைக் ஜமீர் ரிஸ்வீர் அவன் வந்து வெரி லெஸ் ஸ்கோர் அடிச்சான். அண்ட் லைக் நிறைய பால் ஸ்கோரே அடிக்கல. ஃபைனலா அவுட் ஆயிட்டான். தோனி வந்து எல்லாமே ஃபுல்லா எக்ஸைட்மெண்ட் தான் இருந்திருக்கும். அண்ட் லாஸ்ட் ஃபியூ பால் 6 அடிக்கும் போது கிரௌட் ஃபுல்லா நிறைய சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நல்லா இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ குவாலிஃபை ஆகும், வின் ஆகும். சோமா ஃபீல்ட் இருந்துச்சு. சென்னை நல்லா விளையாடினாரு. அப்போ நல்ல மேட்ச். குட் டு கோ சார். Yeah, it's all good. Enjoyed it. I thought MS Dhoni would come inside, but nah. They were really. The crowd was like, my ears were paining a bit because of the crowd. My mouth my mouth was speechless after screaming so much. Yeah. நிறைய ரன்ஸ் போல. உங்களுக்கு நல்லா பேட்டிங் ஆடினாங்க சிஎஸ்கே. 6 ரன்ஸை பவுலர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு விக்கெட்ஸ் எடுத்தே இருந்தாங்க. கடைசியாக எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க பேட்டிங் ஆடும்போது. ஆனால் சிஎஸ்கே பேட்டிங் கரெக்டாக ஆடினாங்க. விக்கெட்ஸ் தான் கொஞ்சம் நிறைய போச்சு. மற்றபடி மேட்ச் செம்மையாக இருந்துச்சு. பத்திரன் ஆமாம், ரன்ஸ் லீக் ஆகுது. ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச்சில் பத்திரன் எதாவது ரொம்ப ரன்ஸ் போச்சு. இல்லை சூப்பராக இருந்திருக்கும் மேட்ச்சு. அதெல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தோத்தாங்க. தோனி எப்பவுமே நாங்கள் சொல்லவே தேவையில்ல. எப்பவுமே சூப்பராக விளையாடுவாங்க. நம்மளுக்கு சொல்ல தேவையில்ல. தோனினா நம்ம தலை தான். தலை வாஸ் எவர். நல்ல மேட்ச். ஏன்னா ஆர்ஆர் கண்டிப்பாக ஸ்கோர் கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நல்லா இது கண்டிப்பாக நம்ம ரன் ரேட் கூட நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். 3rd பிளேஸ் கூட வர சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு மேட்ச் அது கண்டிப்பாக நம்ம தான். ஏன்னா ஆர்சிபி கூட சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிச்சிடும். அவங்களுக்கு எப்பவுமே லக்கே கிடையாது. நல்ல மேட்ச், நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், நல்லா தான் விளையாடினாங்க எல்லாரும். கிரேட், வண்டர்ஃபுல். தோனி வராதது கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. மற்றபடி நல்லா. ஆமாம், மற்றபடி நல்லா இருந்தது. எனக்கு வந்து டோனி காமிக்காதனால தான் எனக்கு கொஞ்சம் ஃபீலு. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்தது. பவுலிங் கொஞ்சம் சூப்பராக தான் இருந்தது. லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் பவுலிங் சூப்பராக இருந்தது. கம்பேர்ட் டு லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் பவுலிங் சூப்பராக இருந்தது. அதுவும் பெரிய டீமை நம்ம வந்து 140க்குள்ளே நம்ம ஸ்கோரை இது பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக 6th கப்பு நம்மளுக்கு தான். அந்த கப்பில் நம்ம பேரை எழுதிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற பேரை எழுதிடலாம். பரவாயில்ல, நாங்கள் தோனியோட இதை பார்த்ததே பெரிய அதிசயமாக நினைக்கிறோம். நாங்கள் ஜெர்சி நம்பரை மட்டும்தான் பார்த்தோம். அது ஜூம் பண்ணி காமிச்சாங்க, அதை மட்டும் பார்த்தோம். அவர் வந்ததே தோனியை பார்க்கணுன்ட்டு தான். பட் ஆனால் தோனி அந்த விக்கெட் கீப்பிங் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அந்த கேமராவில் காட்டும் போது அப்பப்போ இது பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ப்ரோ பயங்கர ஹாப்பி ப்ரோ. ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். தலைவனுக்காக வந்தோம், பார்த்தோம், ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. ஜெயிச்சிருவாங்கன்னு கன்ஃபார்மான தெரியும். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இது ஃபோக்கஸ் இருந்து. ஏன்னா தலைவன் விளையாண்டா நல்லா இருந்திருக்கும். தலை நல்லா விளையாண்டு வந்திருந்தாருன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். அவருக்காக தான் வெயிட்டிங், எல்லாருமே கத்துறது. லாஸ்ட்டாக விக்கெட் எடுங்க, தோனி வரட்டு உள்ளார வரட்டும் அந்த ஒரு ஓவரில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆகும் போது ஹாப்பி. நல்லா இருந்தது ப்ரோ. இறங்க தேவையில்ல ப்ரோ, அவங்க நின்னாவே போதும். அந்த அதுதான் வந்து கேமராவில் காமிச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தோனியை. ப்ரோ ஓகே ப்ரோ, ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. ஜெயிக்கிறதா, ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் எடுத்துருக்காங்க. இன்னும் ஜெயிச்சிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம அந்த கம்மி ரன்னு அதெல்லாம் தேவையில்லை, ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.